இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். உலகெங்கும் ஸ்மார்ட் போன் இன்டர்நெட் பயன்பாடு பெருமளவு அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் பள்ளி செல்லும் சிறுவர் சிறுமியர் அவற்றை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக உள்ளனர். இன்டர்நெட் பயன்படுத்தி பல்வேறு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் பொழுதுபோக்கிற்காக செயல்படும் சமூக வலைதளங்கள், கேமிங் ஆப்கள் சிறுவர் சிறுமியரை அதிகம் கவர்ந்துள்ளன. இவ்வகை விளையாட்டுகள் பொழுதுபோக்கிற்கு அடிமையாகும் சிறார்கள் தங்கள் நாளில் பெரும் பகுதியை ஸ்மார்ட் போனின் பயன்பாட்டிலேயே கழிக்கின்றனர். இதனால் சிறார்களின் குழந்தை பருவம் உடல் உழைப்புடன் கூடிய விளையாட்டுகளில் ஈடுபடாமல் ஓரிடத்தில் அமர்ந்தபடியே கழிகிறது. தொடர்ந்து பல மணி நேரம் பளிச்சிடும் ஒளிர்திரையை பார்ப்பதால் அவர்களின் கண் பார்வை பாதிக்கப்படுகிறது. இதை அடுத்து சிறார்களின் எதிர்கால நலன் கருதி குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தடை விதிப்பது பற்றி பல்வேறு மாநில அரசுகள் சிந்திக்க துவங்கியுள்ளன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில வெளிநாடுகளில் இவ்வகை தடை அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆந்திராவிலும் இப்படிப்பட்ட தடையை அமல்படுத்தலாமா என அந்த மாநில அரசு யோசிப்பதாக அமைச்சர் நாரா லோகேஷ் சமீபத்தில் கூறினார். தற்போது அதே போன்ற கருத்தை கேரள மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி கூறியுள்ளார். இதுகுறித்து சிவன்குட்டி கூறியதாவது: ஒரு காலத்தில் வெளிப்புற விளையாட்டுகளில் மூழ்கியிருந்த சிறார்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களின் தாக்கத்தால் வீட்டிற்குள் முடங்கிவிட்டனர். நீண்ட நேரம் ஒளிர்திரையை காண்பதால் அவர்களின் கண் பார்வை திறன் பாதிக்கும். அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமடைய வாய்ப்புள்ளது. இவற்றை மனதில் கொண்டு சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா என கேரள மாநில அரசு தீவிரமாக யோசிக்கிறது. பெற்றோர் மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வகையிலான திட்டங்களை செயல்படுத்துவது பற்றியும் அரசு ஆலோசிக்கிறது. இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் தங்கள் மேலான கருத்துக்களை அரசுக்கு தெரிவிக்கலாம். அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்க காத்திருக்கிறது என அமைச்சர் கூறினார்.